ஏய் ஜானு, என்னப்பா பட்ட பகலில் இப்படி தூங்கிட்டு இருக்க? அந்த குமார் சாரை பார்த்து பிஸ்னஸை முடிச்சிடலான்னு சொன்னேன். உனக்கு எத்தனை தடவைப்பா கால் பண்ணேன்? இப்படி மத்தியான நேரம் தூங்கிட்டு இருக்க? வெளியில் தலை காட்ட முடியலண்ணே. எங்கே போனாலும் கடங்காரங்கண்ணே பிடிச்சிக்கிட்டுறாங்கண்ணே. ஒரு நாள் பிஸ்னஸ் நடக்குது, 4 நாள் பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் தோல்விண்ணே. அதான் ஒரே சோர்வாகி போச்சுண்ணே. ஜானு, ஒரு நாள் பிஸ்னஸ் இருக்குது, 4 நாள் பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறல்ல. அந்த பிஸ்னஸ் இல்லாத நாட்களில் அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசித்து செயல்படணும். அதை விட்டுட்டு இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காரியமும் நடக்காது. சோம்பேறியே. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுதுப்பா, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். அண்ணா, இந்த நீதிமொழிகள் வசனங்கள் சொல்கிற மாதிரி தான் என் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குண்ணே. வாங்கண்ணே, இப்போமே நம்ம போய் அந்த குமார் சாரை போய் பார்த்துட்டு வந்துடுவோண்ணே. சரிப்பா.